வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். என்ன மீன்னா நெத்திலி மீன், கருநெத்திலி வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும். கருநெத்திலி தான் வாங்கியிருக்கோம். மீன் குழம்புக்கு உள்ளி வசைக்கணும். உள்ளி வசங்காய்க்கு உப்பு போட்டுக்கிறோம். தக்காளி போட்டுக்கிறோம். மகா தக்காளி, சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். மகா புளி நிறைய போட்டு வச்சுருக்கோம். மசாலா என்ன இருக்குது, எண்ணெய் ஊற்றி விடும். எண்ணெய் ஊற்றியாச்சு, காயிட்டு எண்ணெய் காய்ச்சிட்டு மகா இன்னும் கடுகு போட்டு, கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை அரைச்சி வச்சு மசாலா புளி கரைச்சி வச்சிருக்கோம். மகா புளி தண்ணி ஊற்றிடுங்க. பச்சை மிளகா போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும். அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஊற்றி விடுவோம். மகா நெத்திலி மீன் வச்சுக்கலாம். நம்ம கூட்டு மாரி தான் வைக்க முடியாது, ரொம்ப தண்ணி வைக்க முடியாது. சரி பாத்திரம் கிடக்குமாக்கா, பாத்திரத்தை கழுவிடலாம். குழம்பு காயுது, அது மீனை போட்டுக்கணும். இவ்வளோ பாத்திரத்தை கழுவியாச்சு. மக்கா இனி குழம்பு கொதிச்சதோட இறக்கதான் செய்யும். குழம்பு காஞ்சிட்டு மல்லிக்கீரை போட்டு இறக்கிடும். நல்லா கட்டி ஆயிடும். நல்லா காஞ்சி சோறு செஞ்சிட்டோம். குழம்பு வச்சாச்சு. நெத்திலி மீன் குழம்பு இனி தட்டில் ஊற்றி ஊற்றி சாப்பிடுவோம். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சாயங்காலம் லைவ் போடுவேன், அதுவும் பாருங்கள். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க, அதேமாரி நீங்கள் சப்போர்ட்டு பண்ணணும். சாயங்காலம் லைவில் பார்ப்போமாக்கா. பாய்.